என் இனிய தமிழர்களுக்கு வணக்கம். இந்த பதிவு எதுக்காகனா, கத்தாழை செடி நம்ம வீட்டாண்ட எங்கள் வீட்டில் கூட இருக்குது. நம்ம வீட்டாண்ட நிறைய இடத்துல பார்த்துருக்கோம். ஆனால் அதில் நான் மோஸ்ட்லி வந்து பூ பூத்துலாம் பார்த்ததில்ல. சின்னதாக கொஞ்சம் படர்ந்துலாம் வரும். இங்கே பாருங்களேன், அப்படியே ஒரு மரம் மாதிரி வந்துருக்குது. படர்ந்து ஃபுல்லாக ஆரஞ்சு கலர் பூ பூத்துருக்கு. இங்கே கத்தாழை சூப்பராக இருக்குதுப்பா. இங்கே பாருங்க, இங்குது அதை பாருங்க, பொதாராக இருக்குது அப்படியே கத்தாழை. இந்த மாதிரிலாம் யாருன்னா எங்கன்னா பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் இப்போ தான் பார்க்குறேன், கொடைக்கானலில், ஊட்டியில் கூட பார்க்கல இந்த மாதிரி எதுவுமே. சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம வந்திருக்க இடம் வந்து ஒரு ரோஸ் கார்டன் மாதிரி ஒன்று வந்திருக்கோம். இன்னொன்று ஊட்டியில் கொடைக்கானலில் இன்னொரு இடம். சூப்பராக இருக்குது. இந்த வியூ பாருங்களேன், எவ்வளோ சூப்பராக இருக்குது. நான் காட்டுறேன் பாருங்கள். இதை இங்கே பாருங்க எப்படி இருக்குது பாருங்களேன். உள்ள சூப்பராக இருக்குது. இந்த இடத்துல ஒரு எல்லோ கலர் பூ ஒன்று இருக்குது. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. சூரியகாந்தி பூ மாதிரியே இருக்குது. இந்த பாருங்களேன், பின்னாடி இருக்குது. நான் க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். ஒரே ஒரு பூ தான் இருக்குது. இங்கே பாருங்களேன், அந்த ஒரே ஒரு எல்லோ கலர் பூ தான் இருக்குது. சூப்பராக இருக்குது. அப்படியே சூரியகாந்தி மாதிரி. இந்த இடம் பாருங்களேன், சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க. வேறு லெவல் இந்த இடம். இதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறதே ஒரு பெரிய விஷயந்தான்ப்பா. சீசன் டைம்லலாம் வந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும் போல். ஏப்ரல் மேல வந்தால் எப்படி இருக்கு பாருங்க. என் இனிய தமிழர்களுக்கு வணக்கம். இந்த பதிவு எதுக்காகனா, இந்த சர்வில் பாருங்களேன் எவ்வளோ ஸ்லோப்பில் இருக்கு. இங்கே பாருங்களா, ரோடு பார்க்கறதுக்கும் சூப்பராக இருக்குங்க. அங்கே பாருங்க, அந்த லாஸ்ட் எண்டு வரைக்கும் பாருங்களேன். அப்படியே கீழே இறங்கி அப்படியே போய் மறுபடியும் மேலே ஏறுது. வேறு லெவலில் இருக்கு. ஆனால் இந்த பிளேஸு இங்கே பாருங்கள், மரத்தெல்லாம் எவ்வளோ ஹைட்டாக இருக்குது பாருங்கள். ஒரு மரமும் எப்படி பார்த்தாலும் 100 வருஷத்துக்கு மேலே இருக்கும் போல். சவுக்கு மரத்தெல்லாம் எப்படி பார்த்தாலும், அந்த டிரைவர் என்ன சொன்னார், இங்கெல்லாம் மரத்துக்கெல்லாம் வயசு வந்து எப்படி பார்த்தாலும் 100 வருஷத்துக்கு மேலே இருக்கும் ஜி, அதெல்லாம் கணக்கிட முடியாது அப்படின்னாரு. பாருங்க ஃபுல்லாக பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்களேன், ஒரு மரமும் சூப்பராக இருக்கு. ஆனால் இந்த சந்து அப்படியே கீழே இறங்கி அப்படியே ஏறுது மேலே, யூ ஷேப்பில் ஏறுது அப்படியே. நாங்கள் கொடைக்கானலுக்கு வந்துட்டு இங்கேருந்து போனோம் பள்ளிக்கு. அந்த எல்லாம் பெருமாள் மலையா, அதை தாண்டி கொஞ்சம் தூரத்தில் ஒரு ரோடு போகுது. லெஃப்டில் ரோடு, மேலே ரோடு, அதில் தான் போனோம். போய் அந்த பீச்சுக்கிட்ட போயிடும். சூப்பரத்துக்கு ஒரு இடம் தேடி உட்காந்து போடணும். நான் வந்து இங்கே கூட இருக்கு நல்ல இடம். இங்கே உட்காந்து போடலாமா? நம்ம வந்து இப்போ போட்டிங் வந்திருக்கோம் ஃபேமிலியோட. 2 பேர் மட்டும் மிஸ்ஸிங் இதில். அஜிப்பா இங்கே பாருப்பா, இங்கே பாருப்பா, இங்கே பாரு, இங்கே பாரு, இங்கே பாரு, இங்கே பாரு, இங்கே பாரு, கேமரா பாரு, இங்கே பாரு, அங்கே பாரு மேலே, இது பாரு, இது பாரு, கேமரா பாரு, இது பாரு, கேமரா பாரு. நல்ல என்ஜாய்மெண்ட் இது, செம்ம ஜாலியாக இருக்குது. சரிப்பா சரிப்பா, இங்க பாரு, ஹாய் சொல்லு, எனக்கு ஹாய் சொல்லு, ஹாய் சொல்லுப்பா, ஹாய் ஹாய் சொல்லுப்பா, இங்க பாரு பஜ்ஜிப்பா, ஹாய் சொல்லு. நல்லா வேடிக்கை பார்த்துன்னு வர்றாரு நம்மளு. இங்க பாருப்பா, இங்க பாருப்பா, இங்க பாருப்பா, Mimi! Mami! Suji! சும்மாவே சுஜி காது கேட்காது. திரும்பியே பார்க்க மாட்டாங்களா? அதோ வராங்க.
எங்க இங்க பாரு வாவ் ஃபவுண்டைன் போயிட்டே இருக்காது நவந்து வருமா ஒரே இடத்துலயா நம்ம வரதுனால தெரிஞ்சு இப்போ போட்டிங் போயிட்டு வந்தாச்சு. செம்ம என்ஜாய்மெண்ட், செம்ம கூலிங் இது அந்த தண்ணிலாம். நிஜமாக இந்த குதிரை சவாரிலாம் நேற்று எங்கள் வீட்டில் போயிட்டு வந்தாங்க, நான் போகல. ஆனால் இந்த இடத்துல நிறைய குதிரை இங்கே இருக்குது. ஆனால் இங்கே ரேட் எவ்வளோன்னு தெரியல. நாங்கள் அங்கே போனோம், அந்த நீர்த்தேக்க மாதிரி ஒரு ஏரி மாதிரி ஒன்று இருந்தது, அந்த இடத்துல போனோம். அந்த இடத்துல ஒரு ஆளுக்கு 100 ரூபா. இங்கே எவ்வளோன்னு தெரியல எனக்கு. நல்லாயிருக்கு, ஜாலியாக இருக்குது இங்கே. செம்ம இப்போ கிளைமேட் வந்து நல்லா மழை பெய்கிற மாதிரி ஒரு கிளைமேட் இருக்குது. நம்ம ஊரில் சென்னையில் வந்து டிசம்பரில் இருக்கும்ல, அந்த மாதிரி கிளைமேட் இங்கே இருக்குது. இப்போ கொடைக்கானலில் திடீர்னு கிளைமேட் மாறுது, திடீர்னு நல்லா சென்னையில் வெயில் அடிக்கிற மாதிரி அடிக்குது. பரவாயில்ல. ஆனால் நேற்று ஒரு நாள் வெயில் காஞ்சதுனால தான் எனக்கு உடம்பு கொஞ்சம் செட் ஆச்சு. இன்றைக்கி மாதிரி இருந்ததுன்னா இன்றைக்கி வெளியே வந்துருக்க முடியாது, அதனால் ரொம்ப கஷ்டம்தான். தண்ணி மோஸ்ட்லி எதுலேயுமே கை வைக்க முடியல. சுடு தண்ணி இல்லைன்னா இங்கே ரொம்ப கஷ்டம்தான். நம்ம ஊரில் எனி டைம் எப்படி வேணாலும் இருப்போம்ல, இங்கே அந்த மாதிரிலாம் இருக்க முடியல. சுடு தண்ணி தான் எல்லாமே வாழ்க்கையே. கொடைக்கானலில் வந்து குதிரை சவாரி இதோ ஒரு இது பாருங்க, கரெக்டாக போட்டிங்க்கு பக்கத்துலேயே இருக்குது. இந்த இடம் சூப்பராக இருக்குது. நாங்கள் இப்போ போட்டிங்கும் போயிட்டு வந்தோம், நல்லாயிருக்கு. பார்க்கிங் ஸ்பேஸ் கூட நல்லா இருக்குப்பா. இங்கே நிறைய கடைங்க இருக்குது, சூப்பராக இருக்குது இங்கே. இது வர நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் இதோ இருக்காங்க. என் பையன் இதோ இருக்கான். இதோ எங்களோட ஃபேமிலியில் இருக்கவங்க மொத்த பேரும் இதோ இருக்காங்க, கவர் ஆகிட்டாங்க மொத்த பேரும். எடுத்துட்டியா? இப்போ நம்ம வந்து வெள்ளி நீர்வீழ்ச்சி வந்திருக்கோம். ரீல்ஸில் நிறைய பார்த்துருக்கோம்ல, அந்த நீர்வீழ்ச்சிக்கு வந்திருக்கோம். இப்போ பாருங்க, தண்ணி எவ்வளோ சூப்பராக வருது பாருங்க. வேற லெவல் பிளேஸ் பானா இது. இங்க பாருங்க, இங்க பாருங்களா எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க, வெள்ளி நீர்வீழ்ச்சி. இது எத்தனை ரீல்ஸில் பார்த்துருப்போம். இப்போ பாருங்க, நம்மளும் வந்து பார்த்தாச்சு. இதுக்கு மேலே என்ன வேணும்? சூப்பராக இருக்குது இந்த பிளேஸு. இது கீழெல்லாம் காட்டியிருக்க மாட்டாங்களா, அது பாருங்க எவ்வளோ தண்ணி போகுது, ஃபுல்லாக போகுது தண்ணி. ஆனால் என்ன ஒன்று, இங்கே குளிக்கிறதுக்கு அலோடு இல்லை. வரும் சூப்பராக இருக்கு பாருங்க, மழை சமைட்டு. மலையிலேருந்து கீழே இறங்கும் போது கொடைக்கானலுக்கு பாயின்னு தான் சொல்ல வேண்டியது இருக்குது. ஜாலியாக இருக்குதுப்பா. ஆனால் 2 நாள் நல்லா இருந்ததுப்பா, செம்ம ஜாலியாக இருந்தது. அந்த கிளைமேட் ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னும் ஒரு மாதம் அந்த மாதிரி தங்குற மாதிரி இருந்ததுன்னு வச்சுங்களேன், இந்த கிளைமேட்டுக்கு நம்ம பாடி செட் ஆகிடும். நிஜமாவே நல்லா இருக்குது, அழகாக இருக்குது. எல்லா இடமும் நல்லா சுற்றி பார்த்தா திருப்தியாக இருக்குது. தமிழ்நாட்டில் இப்படி ஒரு இடம்லாம் இருக்குன்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம ஊர் என்றைக்குமே அழகு தான். எந்த ஒரு ஊருக்கும் நம்ம ஊர் சலிச்சதில்லை. தமிழ்நாடு சூப்பராக இருக்குது. நன்றி.